இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருப்பேன். அடுத்து சொல்றாரு, நான் உங்களை பல்லுகவும் பெருகவும் பண்ணுவேன். நீங்க இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, உங்களோடு நான் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன் அல்லவா, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அல்லவா. எத்தனை வார்த்தைகளினால், வாக்குத்தத்த வார்த்தைகளினால் உங்களோடு நான் செய்த உடன்படிக்கையை நான் திருப்படுத்துவேன், இன்னும் உறுதிப்படுத்தி அதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த நாளில இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய நாமத்தினாலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா மனிதர்கள் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா, அவரை ஆராதிக்க, அவரை தேடி, அவரை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நம்ம அவரை தேடி ஓடி வருகிறோம் அல்லவா. நம்மேலையும் அவருடைய விசேஷித்த கண்கள் அது நோக்கமா இருக்கிறதா, அது கண்ணோக்கமா இருக்கிறதா. காலை வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் எடுத்த அந்த அவனுடைய கையில் இருந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றன என்று நாம் சகரியாவிலே வாசிக்கிறோம் அல்லவா. செருபாபேல் ஆண்டவருக்காக எடுத்த ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்ததா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி, அவரை தேடி நாடி ஓடி வருகிற அவருடைய பிள்ளைகள் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். எடுத்தவர்களை பலுகி பெருக பண்ணுகிறார். ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணி, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, சரீரம் செத்து போன நிலைமையில இருந்த ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணி ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் நம்ம எல்லாரையும் அவர் பெற்றெடுத்து வைத்திருக்கிறார். அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை, மீட்பை தந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை, அந்த சிலுவையோடு, அந்த புதிய இரத்தத்தோடு, புதிய சரீரத்தோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையின் மூலமா நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு திடப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். எதிர்மறையான எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றி அவரோடு விசுவாச வாழ்க்கையில பலப்படுவோம். வார்த்தைகளை அறிக்கை செய்து இந்த நாளில ஜெயம் எடுப்போம். பிரியமானவர்களே, நம்